அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு சனி பகவான் கும்ப ராசியை விட்டு அவர் மீன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்தவர் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். ஓரளவு நன்மை உண்டாகும். இதுவரை பல தொல்லைகளை தந்தவர் தற்சமயம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில் வியாபாரங்கள் அனைத்தும் செழிப்படையும். பங்காளிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பழைய பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை மகன் உறவு பலப்படும். இதுவரை தந்தை மகனுக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவு இருந்தது, அனைத்தும் மாறும். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்பதால் ஆயுள்காரகன் தொழில்காரகன் என்று சனியை வர்ணிப்பர். ஆகவே அவர் தற்போது பல நன்மைகளை வாரி வழங்குவார். அடுத்த 5 ஆண்டுகள் தற்போது 10ஆம் இடம் செல்கிறார். 10ஆம் இடம் 2.5 வருடம், அடுத்து லாபஸ்தானம் 2.5 வருடங்கள் ஆக 5 வருடங்கள் சனி பகவானால் தங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு. அது மட்டும் உறுதி. அடுத்து அவர் 3ஆம் பார்வையாக தங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார். மனிதன் தன் வாழ்நாளில் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் முன் ஜென்ம கர்மாவை கழிக்கலாம் என்பதை, நாம் பிறவியற்ற நிலையை அடையலாம் என்பதை சனி பகவான் புரிய வைப்பார். அரசியல் ஆர்வம் அதிகரிக்கும். இதுவரை கட்சியில் பதவி கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். செல்வாக்கு சொல்வாக்கு பெருகும். குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கர்மம் செய்ய ஆண் குழந்தை இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அடுத்து சில தம்பதிகள் தொழில் சம்பந்தமாக இடம் பெயர்ந்து வேறு இடம் செல்லலாம். நண்பர்கள் சகோதரர்களால் கூட்டு தொழிலில் லாபம் தங்களுக்கு கிடைக்கும். தகப்பனாருடன் ஏற்பட்ட மன வருத்தம் மறையும். முக்கியமான தேவைகள் நிறைவேறும். சிலருக்கு காதல் கலப்பு திருமணம் நடைபெறும். அடுத்து தைரியம் பிடிப்பு அதிகரிக்கும். முயற்சிகளுக்கும் திட்டமிடுதலுக்கும் குடும்ப உறவுகள் உதவியாக ஆறுதலாக பக்கபலமாக இருப்பர். வருமான வரி கட்டக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி தங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே தங்களுக்கு பாதிப்பு. அப்படிப்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றோர், ஏழை பாலைகளுக்கு, கேன்சர் பேஷண்ட்ஸ் போன்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தங்களுடைய நன்மைகள் பல மடங்காக தங்களுக்கு பெருகலாம். நீலாஞ்சன சமாபாசம் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.